எங்களுடைய சோறு இந்த ஊரு. தொடர்ந்து களத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு அனுமதி வழங்காது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 14ஆம் நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனிடையே தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நெடுவாசல் கிராமத்தைச் சேர்ந்த 12 பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை இந்த திட்டம் வெகுவாக பாதிக்கும் என்பதால் அதனை செயல்படுத்த மாநில அரசு அனுமதிக்க கூடாது என்றும் முதலமைச்சரிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இத்திட்டத்தில் வணிக ரீதியான உற்பத்திக்கு பெட்ரோலியம் சுரங்க குத்தகை உரிமத்தை மாநில அரசு வழங்கவில்லை என தெரிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இத்திட்டத்திற்கு மாநில அரசு அனுமதி வழங்காது என உறுதியளித்தார். மேலும் நெடுவாசல் மக்களும் விவசாயிகளும் எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் தன்னை சந்தித்த அப்பகுதி பிரதிநிதிகளிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போராட்ட களத்தில் உள்ளவர்களிடத்தில் இவற்றையெல்லாம் சொல்லி நாம் என்ன மாதிரி முடிவெடுக்கலாம், தொடர்ந்து நாம் போராடணுமா, அல்லது நம்முடைய மாநில அரசு இந்த திட்டத்திற்கான எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கல, நாங்கள் இனிமேயும் கொடுக்க மாட்டோம், இந்த திட்டத்தை இங்கே வரவே விட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழியினை நாம் எப்படி பரிசீலிக்கிறது அப்படின்னு சொல்லி நாளைக்கு எடுத்து சொல்லுவோம். அங்கே என்ன மாதிரி முடிவு ஏற்படும் என்பதை அப்புறம் தான் பார்க்கணும். நெடுவாசலில் வியாழக்கிழமை நடைபெறும் ஆலோசனைக்கு பின் போராட்ட குழுவினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.